ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கிறேன். அமேசானில் வந்து ஆஃபரில் போய் நின்றுச்சு. ஸோ வந்து புக் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 2 நாளில் வந்துடுச்சு. எனக்கு ஈவினிங் தான் வந்திருக்குது. ஸோ வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாக்ஸ் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகி தான் இருந்துச்சு. பட் ப்ராடக்ட் எல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ வந்து எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துன்னுக்கிறேன். ஒரு ப்ராடக்ட்டை வந்து எல்லாமே வந்து செப்பரேட்டாக இருக்குது. நம்ம தான் வந்து அட்டாச் பண்ணி இது வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பாட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டிலில் தான் தண்ணி ஊற்றிட்டு வீடெல்லாம் துடைக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோண்டு தண்ணி எப்படி தான் பார்த்தோன்னு தெரில, ஃபுல் வீடை துடைக்கிறதுக்கு. சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் பாட்டிலும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்கலாம் நம்ம கொடுத்த காசுக்கு வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி 2 ஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு ஸ்டிக்கில் வந்து அந்த கன்று மாதிரி இருக்குது. இதுலேருந்து தான் நம்ம வந்து கையில் ஹேண்டில் பண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்டீல் மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப வெயிட்டே இல்லை. நம்ம பழைய மாப்பெலாம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதில் தான் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலேருந்து வந்து அந்த கன்னை வந்து ப்ரெஸ் பண்ணாக்கா கீழே வந்து ஸ்ப்ரே ஆகும். நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கும் வந்து க்யூட்டாக இருக்குது அந்த ஹேண்டிலுங்கெல்லாம். இது எவ்வளோ நாள் வருதுன்னு தெரியல, நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாத் கொடுத்துருக்காங்க. கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா வந்து ஒரு மாதிரி அந்த புசுன்னு இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து எல்லா சைடும் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம கார்னர்ஸ்லாம் வந்து தொடச்சி எடுக்கிற மாதிரி நல்லா வந்து இருக்குது. கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்படியே வந்து எடுத்த உடனே அப்படியே வந்துடுது. இதில் அப்படியே ஒட்ட வச்சு நம்ம வந்து கம்மு இல்லை எதுவுமே வந்து அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இல்லை, அப்படியே ஸ்டிக்கி மாதிரி இருக்குது. இது ஒட்ட உடனே ஒட்டிக்கிச்சு, நல்லா இருக்குது. இதில் வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. நம்ம மேட்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தண்ணி வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம துணி வாஷ் பண்ணிவிட்டு துணியை வந்து புழிஞ்சி இருக்கிற மாதிரி ஆனால் புழிஞ்சி இருக்கக்கூடாது, கிளாத் போய்டும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ரிமூவ் பண்ணாக்கா நல்லா வந்து ட்ரை ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டிலில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் பாட்டிலில் வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு துடைக்கும் போது வந்து அது நம்மளுக்கு தேவையான லிக்விட் வந்து ஒரு மூடி வந்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து பாட்டில் வந்து திருப்பி பார்த்தேன், நான் லீக்கேஜ் எதனா ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. லீக்கேஜே ஆகலை, நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் 2 ஸ்டிக்கை வந்து நல்லா வந்து அட்டாச் பண்ணிட்டு அந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோமே அதை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாக தான் இருக்குது ஃபிட் பண்ணுறதுக்குறோம். அந்த சைட்லேருந்து தான் வந்து அந்த ஸ்ப்ரே ஆகுதுன்னு நினைக்கிறேன், அந்த பாட்டில் ஃபிட் பண்ணுற இடத்துல. அப்புறமேட்டு வந்து கீழே வந்து அந்த துடைக்கிற மாப் இதை வந்து அத்தையும் ஃபிட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்குது ஃபிட் பண்ணுறதுக்கு.